சாந்தினி மார்னிங் ராம். ஸோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து எதை டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் தான். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹேபிட்ஸ் இது மாதிரி, அதாவது வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு 5 ஹேபிட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரீட்டாக இருக்கக்கூடிய சூப்பரான செக்மெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ராம், நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் 4 வார்த்தை தொடர்ந்து பேசுறேன்ல, அதனால அப்படி இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கணும். ஸோ எல்லாரும் சொல்றதா நிறைய தண்ணி குடிங்க. பட் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அது வந்து க்ளீன் பண்ணுது, அது வந்து ஹெல்ப் பண்ணுது, டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது தண்ணி குடிச்சா. நமக்கு ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லதா, அண்ட் போன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதா. அண்ட் நம்ம பிரெயின் இருக்கு இல்லையா, பிரெயினில் ஆக்சுவலி 90% வந்து தண்ணி தானா. ஸோ நீங்கள் ஆக்சுவலி நிறைய தண்ணி குடிக்க தான் அது கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகும், இல்லைனா அதுவும் டீஹைட்ரேட் ஆகி நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் 70% வாட்டர், இது எல்லாருமே சொல்கிறது. அந்த 70% ஈக்குவலாக வந்து நம்ம கொஞ்சம் டெய்லி தண்ணி குடிச்சா நல்லது தான். ஆக்சுவலாக மசில்ஸ்க்கும் அது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இப்போ தண்ணி குடிக்கிறது வந்து மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும், டைஜஷன் நல்லது. நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மக்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்பலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைய சூரியோதயம் பார்க்கறதுக்கு நேரம் வந்துச்சு, பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது சூரியோதயம். இன்று 21/1/2016 வியாழக்கிழமை, மன்மத வருடம் தை மாதம் 7ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:20. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி திரியோதசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். சுபவோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. ஸோ சாந்தினி, ஒரு குவாலிட்டியான லைஃப்க்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஸ்லீப் தான். பட் வந்து எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க, 8 ஹவர் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 8 ஹவர் எப்போ வேணால் தூங்கிக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக பிரித்து தூங்கிக்கலாம்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஒரு 4 ஹவர் தான் தூங்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டோன்னே மதியானம் தூங்கிடுவேன், ஸோ 8 ஹவர்ஸ் வந்து கணக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 10 மணிக்கு தூங்கி காலைல ஒரு 5 மணிக்கு எஞ்சோம் வச்சுக்கோங்களேன், அதுதான் ப்ராப்பர் ஸ்லீப். அது இப்போ வந்து ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் ஸ்லீப்புக்கு வந்து ஃபோன் தான். நீங்களே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டிட்டு, இப்போ எனக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தது ஒரு டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன். விடிய பிளே ஸ்டேஷன் ஆட்டு 2 மணி 3 மணிக்கு தான் நான் தூங்குவேன். அப்புறம் நான் அடுத்த நாள் ஏந்திரிக்கிறதுக்கு வந்து 12 மணி 1 மணி ஆகிடும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாளே வேஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். இதுவே நம்ம 5 மணிக்கு ஏஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடி பார்ட்ஸ் கூட ரொம்ப வந்து அது இன்டர்னல் ஆர்கன்ஸ் கூட ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா, மத்தியானம் வந்து தூக்கம் வரதே கம்மியாயிடும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர் டைமிங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்படி நம்ம 10 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு ஏஞ்சோம் அப்படின்னாலே 7 ஹவர்ஸ் தூங்கினாலே வந்து மோர் தென் எனஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்படி பிடிச்சு தூங்காம தூக்கமே வராதவங்களுக்கு என்ன ராம் செய்யணும்? அது வந்து இன்சாம்னியா இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக பார்க்கணும். ஓகே ராம், தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடல் மற்றும் இந்த விளக்கத்தோட இலக்கிய மிகும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு, பார்த்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக புத்தம் புது காலை நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு விடியலிலும் அபிராமி அந்தாதி தமிழ் பாக்களை இல்லங்கள் தோறும் கொண்டு வந்து சேர்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். வேந்தர் தொலைக்காட்சியிலே அபிராமி அந்தாதியினுடைய தொடர் பாடலாக 70வது பாடல், கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி
மதங்கர்குலப் பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே என்ற அருமையான பாடல். நுண்கலைகளிலே தேர்ச்சி பெறுவதற்காக இந்த பாடலை நமக்கு பெரியவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். தேவியை பற்றி பாடுகிற அவளுடைய குரல் அழகை, குரல் இனிமையை சொல்லுகின்ற அருமையான பாடல். கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன். யாரை கண்டுகொண்டேன் என்று கேட்டால் எம்பிராட்டியை கண்டுகொண்டேன். மதங்கர்குல பெண்களில் தோன்றி எம்பெருமாட்டிதன் பேரழகே. கண்களிக்கும்படி எதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன்? திருப்புகழிலே மிக அழகாக அருணகிரி பெம்மான் சொல்லுவார், கந்தன் என்று என்று உனை நாளும் கண்டுகொண்டு அன்புற்று இடுவேனோ என்று சொல்லுவார். கந்தனென்று என்று உனை நாளும் கண்டுகொண்டு அன்புற்றுவேனோ என்று சொல்லுவது போலே மிக சிறப்பாக எம்பிராட்டியை நான் கண்டுகொண்டேன். எப்படி கண்டுகொண்டேன்? கண் கழிக்கும்படி. கழித்தல் என்று சொன்னால் சந்தோஷப்படுதல், அதனுடைய உச்சமான விஷயம் கழித்து இருத்தல். கழித்திருத்தல் என்பதே மிக ஆனந்தமான ஒரு விஷயம். நான் கண்களை கழிக்கும்படி, கண்களெல்லாம் கழித்திருக்கிறது தேவியை பார்க்க, தேவியை தரிசிக்க, தேவியினுடைய குரலை கேட்க, அவளுடைய பேரழகை சொல்ல கண் கழிக்கும்படி கண்டுகொண்டேன். எங்கே தேவி இருக்கிறாள்? கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும். கடம்பாடவி, கடம்பு வனம், கடம்ப வனம் என்று சொன்னால் அது மதுரை. மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி, அவள்தான் பச்சை வண்ணமாக ஆகியிருக்கிறாள். அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சிக்கு பச்சை வண்ணம் என்பது போலே பேரூர் என்று கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தலம். அந்த தலத்திலே இருக்கிற நாயகிக்கு பச்சை நாயகி என்றே பெயர். அப்படி கண்களிக்கும்படி நான் கண்டுகொண்டேன். யாரை கண்டுகொண்டேன் என்று சொன்னால் தேவியினுடைய அழகான குரல் இனிமை. தேவியினுடைய குரல் இனிமையை பல இடங்களிலே அபிராமப்பட்டு சொல்லுகிறார். நீ எப்படி இருக்கிறாய்? பாலினும் சொல் இனியாய் என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், நீ குயில் போல இருக்கிறாள், குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை. இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே, இசை வடிவமாகவே நீ இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? குரல் வீணையும், உன்னுடைய குரல் வீணையை ஒத்திருக்கிறது. தேவி என்ன செய்கிறாளாம்? பாடிக்கொண்டே வீணையை வாசிக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் படைத்தவளாக இருக்கிறாளாம். சில பேர் அப்படி செய்வார்கள். பாடிக்கொண்டே வீணையை வாசிக்கக்கூடிய திறமை தேவிக்கு இருப்பதனாலே தான் ஒரு முறை தேவியினுடைய சபையிலே எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். நவராத்திரி பெருவிழா. கலைமகள் ஒருபுறம், அலைமகள் ஒருபுறம், 2 பேரும் இருந்து மிக அழகாக தேவியை சந்தோஷமாக ஆனந்தமாக போற்றி கொண்டிருக்கிறார்கள். சரஸ்வதி என்ன செய்கிறாள்? வீணை வாசிக்கிறாள். சரஸ்வதி இயல்பாகவே வீணையும் கையுமாக இருக்கக்கூடியவள். அவள் அழகான அந்த வீணையை வாசித்து கொண்டிருக்கிறாள். யார் தேடுகிறார்களோ அவர்கள் தேடினால்தான் இந்த வீணையிலே நாதத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லுவாரே கவியரசர். தேவன் தந்த வீணை, அதில் தேவி செய்த கானம், தேடும் கைகள் தேடினால் அதில் ராகமின்றி போகுமோ என்று கேட்பது போலே மிக அழகாக அந்த வீணையை வாசிக்கிறாளாம். அப்படி வாசிப்பதோடு இல்லாமல் சிவபெருமானுடைய புகழை, பெருமையை பாடிக்கொண்டே வாசிக்கிறாளாம். சிவபெருமானை பாடுகிற பொழுதே எப்படி அருமையாக பாடுவாரே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்பார் அப்பர் பெருமான். அப்படி எம்பெருமானுடைய புகழை போற்றி கொண்டே பாடிக்கொண்டே வாசிக்கிறார். எம்பெருமானுக்கும் வீணை வாசிக்க தெரியும். எம் இறை நல் வீணை வாசிக்குமே என்று சொல்வார் ஞானசம்பந்த மூர்த்தி. வீணா தட்சிணாமூர்த்தி என்றே ஒரு கோலம் இருக்கிறது. நீங்கள் ஆலயங்களிலே குறிப்பாக ராஜகோபுரத்திலே பார்த்தால் அதனுடைய தென்திசை நோக்கி நிறைய தட்சிணாமூர்த்தி பல கோலங்களை அங்கே சிற்பமாக வைத்திருப்பார்கள். அதில் ஒரு சிற்பம் வீணா தட்சிணாமூர்த்தியினுடைய சிற்பம் இருக்கும். அப்படி இறைவன் வீணை வாசிப்பான், இறைவி வீணை வாசிப்பாள். இப்பொழுது சரஸ்வதி அந்த சபையிலே வீணை வாசித்து கொண்டிருக்கிறாள். வீணை வாசித்து கொண்டிருப்பதோடு இல்லாமல் என்ன செய்கிறாள்? இறைவனுடைய புகழையும் பாடிக்கொண்டே வீணை வாசிக்கிறாள். பாடவும் வீணை வாசிக்கவுமாக அந்த சபையே அப்படியே சரஸ்வதியே வீணை வாசிக்கிறாள் என்று சொன்னால் அங்கே எதை நாம் சொல்லி உவமை சொல்ல முடியும்? உவமை சொல்ல முடியாத அளவிற்கு மிக அந்த சபை இசைக்குள்ளே கட்டுப்பட்டு மயங்கி கிடக்கிறது. ஒரு எல்லையிலே தேவி இவ்வளவு அழகாக வீணை வாசிக்கக்கூடிய சரஸ்வதியை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறாள். நான் நேற்றைக்கே சொன்னது போலே நுண்கலைகளிலே தேர்ச்சி பெற்றவர்களை பாராட்டுவது என்பது சப்பாஷ், அருமை என்று கத்தக்கூடாது. அந்த இடத்துல அவர்களுடைய கலையிலே ஒரு சிறிய மாற்றங்கள் நிகழலாம். ஆகையினாலே சொல்லுவதை அப்படி அருமையாக, மென்மையாக, இயல்பாக, புருவத்தை உயர்த்துவது போலவே மிக அழகாக நளினமாக வெளிப்படுத்துவார்கள் என்று சொன்னது போலே தேவி நன்றாக இருக்கிறது என்று சொன்னாலாம். அதுவும் எப்படி சொன்னாலாம்? நன்றாக இருக்கிறது என்று ஒரு சாது பேசினால், ஒரு துறவி பேசினால் எப்படி மென்மையாக பேசுவாரோ அப்படி மென்மையாக தேவி சொன்னாலாம். சொல்லிய அடுத்த கணம்
சரஸ்வதி என்ன செய்து விட்டாளாம், தன்னுடைய வீணையை உரையை போட்டு மூடி வைத்து விட்டாளாம். ஏன் இப்படி பாதியிலே கச்சேரியை நிறுத்திவிட்டாய் என்று தேவி கேட்டதற்கு அப்பொழுது சரஸ்வதி சொன்னாளாம், நீங்கள் நன்றாக இருக்கிறது என்று சொன்னீர்களே, அந்த குரல் இனிமைக்கு முன்னாலே என்னுடைய வீணாகானம் தோற்றுவிட்டது என்று சொன்னாளாம். இந்த அழகான ஒரு நாடக காட்சியை சௌந்தரலகரியிலே ஆதிசங்கரர் மிக சிறப்பாக எடுத்து காட்டுகிறார். விபஞ்சியா காயந்தி விவிதம பதானம் பசுபதே துவயாரப்தே வக்தும் சலித சிரசா சாது வச்சனே என்று சொல்கிறார். லேசாக தலையை ஆட்டி அப்படி சாது வச்சனமாக தேவி சொல்லுகிறாளாம். ததீயைர் மாதுரியைர் அபலவித தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணியும் நிச்சுலயதி சோலேன நிபிருத்தம் என்று சொல்லுகிறார் ஆதிசங்கரர். அப்படி வேகமாக உரைக்குள்ளே கொண்டு போய் மூடி வைத்து விட்டாளாம் தேவி அந்த வீணையை. அப்படி இருக்குமாம் தேவியினுடைய குரல். பண்களிக்கும் குரல் வீணையும் என்று சொல்லுகிறார். கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும். அப்படி தேவியினுடைய அழகை திரும்ப திரும்ப பார்க்கிறார். தேவி எப்படி இருக்கிறாள், பேரழகு படைத்தவளாக இருக்கிறாள். அவள் அழகை யாராவது சொல்ல முடியுமா, எடுத்து பேச முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் உலகத்திலே மனிதர்களுடைய அழகு இருக்கிறதே, அது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும். ஆனால் இறைவனுடைய அழகு இருக்கிறதே, அது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வரும். யார் அதை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த ஆலயத்திற்கு செல்கிறீர்களோ, எந்த இறைவன் மீது நீங்கள் மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டு அங்கே வழிபாடு செய்கிறீர்களோ, அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவுருவச் சிலையை நீங்கள் தரிசிக்க சாதாரணமாக ஒரு புடவை சாத்தி இருந்தாலும் அவளுடைய அழகை பார்க்கிற பொழுது உங்கள் மனமெல்லாம் அப்படி ஆனந்தத்திலே துள்ளும். மிகப்பெரிய அபூர்வமான அலங்காரங்கள் எல்லாம் பண்ணித்தான் தேவியை பார்க்க வேண்டுமில்லை. ஒரு சாதாரண கதம்பத்தை சாத்தினாலே தேவி அவ்வளவு அழகாக இருப்பாள். ஒரு மூக்குத்தியை அணிவித்தாலே தேவி அவ்வளவு அழகாக இருப்பாள். இவையெல்லாம் போடாமல் ஒரு சந்தனத்தை வைத்து ஒரு குங்குமத்தை வைத்து தேவியின் மேலே ஒரே ஒரு ஒற்றை செம்பருத்தி போய் வைத்து மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேரழகு மிகுந்த சிறப்பாக இருக்கும். மனிதர்களை பார்த்தால் நாளுக்கு நாள் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய அழகை சரி செய்ய வேண்டும், சரி கட்ட வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறோம். வெள்ளை முடியாக வந்து விட்டால் அதனை கருப்பாக மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். எத்தனை நாள் முயற்சிக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. வாரியார் சுவாமி சொல்லுவார், நிறைய மறைக்க பார்க்கிறோம், கண்ணிலே இருக்கக்கூடிய குற்றத்தை மறைக்க கண்ணாடி போடுகிறோம், காதிலே கருவிகளை வைத்து சரி செய்ய பார்க்கிறோம். இப்படி எல்லாவற்றையும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நம்முடைய அழகை சரி செய்வதற்காக செய்கிறோம். ஆனாலும் ஒரு காலகட்டத்திலே இந்த தலை மட்டும் கொஞ்சமாக நடுங்க ஆரம்பிக்கும், தலை ஆட ஆரம்பிக்கும். அப்பொழுது எந்த நூலை வைத்து எங்கே இழுத்து கட்டுவது என்று கேட்பார் வாரியார் பெருமான். அப்படித்தான் மிக இந்த அழகு கொஞ்சமாக குறையக்கூடிய அழகு மனிதர்களுடைய அழகு. ஆனால் இறைவனுடைய அழகு இருக்கிறதே, விரிந்து கொண்டே செல்லக்கூடிய அழகு. எப்பொழுது பார்த்தாலும் எந்த அளவிற்கு நம்முடைய மனதிற்குள்ளே அன்பும் பக்தியும் பெருகுகிறதோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அழகு இன்னும் மேலும் 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 மிக அற்புதமாக இருக்கும். எனக்கு பழனி முருகனை, அதுவும் குறிப்பாக தண்டாயுதபாணியினுடைய மிக சிறப்பு வாய்ந்த ராஜ அலங்காரத்தை பார்த்து விட்டு வெளியே வர மனமே வரவில்லை என்று சொல்வார் ஒரு அன்பர். ஒருவர் சொல்வார், நான் சுவாமிமலையிலே இறைவனுடைய திருப்பாதங்களை பார்த்தபடியே இருக்கிறேன், எனக்கு அந்த அழகு மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வார். நான் திருமீயச்சூரிலே லலிதாம்பிகையினுடைய அந்த புடவை கட்டி இருக்கக்கூடிய அழகை பார்த்து கொண்டே நான் ரசித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஒருவர் திருக்கடவுருக்கு போனால் எனக்கு அபிராமியினுடைய பேரழகை பார்த்து ரசிக்கிறேன் என்று சொல்லுவார். ஒருவர் போய் திரு ஆனைக்காவலிலே தேவியினுடைய அந்த நின்ற திருக்கோலத்திலே நின்று நெடிதுயர்ந்து இருக்கக்கூடிய கோலத்திலே காதுகளிலே இருக்கக்கூடிய தாடங்கத்தை பார்த்து அழகாக இருக்கிறேன் என்று அழகாக இருக்கிறது என்று நான் நெஞ்சம் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்வார். அப்படி எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் தேவியினுடைய அழகு இருக்கிறதே, அது பேரழகு. கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே என்ற அற்புதமான பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ ராம், நிறைய ஹேபிட்ஸ் வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற ஒரு விஷயம், எப்போவுமே ரொம்ப நிறைய வேலைகள் இருந்தது ஒரு நாள் அப்படின்னா எழுதுவேன். எப்போவுமே எழுதுவேன். இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்போ நான் ஃபோன் தான் நமக்கு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இல்லையா? ஸோ அதை அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் நமக்கு அலர்ட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம ஒரு 12-13 ஒர்க்ஸ் பர் டே இருக்குது, ஒரே லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி இல்லை, நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், அப்போ வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது அதை நம்ம எழுதி வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம லிஸ்ட் மேக் பண்ணலாம். ஸோ அது நம்ம ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எந்த வேலையும் விட்டுட்டும் போக மாட்டோம்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்து இப்போ நாளைக்கு ஒர்க் வந்து நீ நைட் நான் யோசிப்பேன், இவர் கால் பண்ணோம், அவர் பேசணும், இந்த டேரக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு நிறைய. ஆனால் காலைல எழுந்துச்சுன்னா பிளாங்க் ஆகிடும், இன்னமும் யோசிச்சோமே, யாருக்கோ கால் பண்ணணும்னு நினச்சோமே ஆனால் பண்ணலையே அப்படின்னு வந்து மைண்ட் வந்து ரொம்ப அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேரக்டர் சங்கர் கூட சொல்லியிருந்தாரு, ஹவ் ஐ சக்சீடட் அப்படின்னு வந்து அவர் சொல்லும் போது சொல்லியிருந்தாரு, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இன்றைக்கே ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து டெய்லி பண்ணிங்கன்னா ஒரு ஹேபிட் ஆகிடும். ஸோ சீக்கிரமாக அவங்க சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் சொன்னது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். ஓகேவா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ் சொல்கிறதுக்காக அரோமா தெரபிஸ்ட் டாக்டர் கீதா அசோக் வந்திருக்காங்க. பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட், அதாவது பேட் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்லேருந்து வரக்கூடிய ஒரு துர்நாற்றம், வியர்வை நாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோல்லேருந்தே ஒரு துர்நாற்றம் இருக்கும். அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அவங்க உடல்லேருந்து ஒரு துர்நாற்றம் இருக்கும். இது பாவம் அவங்களுக்கு தெரியாமலே அவங்க ஸ்கின் செக்ரேட் ஆகிறதுல இந்த துர்நாற்றம் இயற்கையாக வரலாம். சிலருக்கு வியர்வை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம், இல்லை சிலர் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் இருப்பாங்க, அவர் தேய்ச்சி குளிக்காமல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இல்லை இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. பர்டிகுலர்லி சாரி சொல்கிறதுக்கு ஜென்ட்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷர்ட்டு இன்றைக்கி போட்டுட்டு அதை கழட்டி போட்டுட்டு நாளைக்கு ஒரு ஷர்ட் போட்டு நேற்று போட்ட ஷர்ட்டே நாளான்னைக்கு போடுவாங்க. அந்த மாதிரி அதாவது ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதையே திரும்ப போடுவாங்க. பொதுவாக லேடிஸ் அந்த மாதிரி போட மாட்டாங்க, ஜென்ட்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த முதல் நாள் உங்களுக்கு வேர்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே செட்டில் ஆகிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸையே நீங்கள் வேர்வை நிறைய இருந்த ட்ரெஸ்ஸையே நீங்கள் திரும்ப போட்டிருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த துர்நாற்றம் வந்து உங்கள் உடலில் அப்படியே செட்டில் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து ஃபீமேலை விட மேல் இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நாள்பட்ட ஒரு மருந்து சாப்பிட்றவங்க, கொஞ்சம் பெரிய டிஸார்டர்ஸ் அல்லது வியாதிகள் இருக்கிறவங்க, அவங்க சாப்பிட்ற சில மருந்துகளுடைய தாக்கம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸ்க்ரீட்டா மூலமாக வர்றப்போ, வியர்வை மூலமாக வர்றப்போ பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுடைய ஸ்கின்னில் வந்து நிரந்தரமாக தங்கிடும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சில புலால் வகைகள், அந்த சில புலால் வகைகளை சாப்பிட்றவங்களுக்கு, அதாவது நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸில் சில ஐட்டம்ஸ் அந்த மாதிரி அதை ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்க்ரீட்டால் கூட இந்த மாதிரி ஒரு ஃபவுல் ஸ்மெல் வர்றதை பார்க்கலாம். அது தவிர்க்க முடியாதது. அவங்க சாப்பிட்றத வந்து நம்ம குறை சொல்லலை, பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வர்றது ஒரு காரணம். பட் இன் ஜென்ரல் பொதுவாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முக்கியமாக நமக்கு எங்கெங்கே நமக்கு வியர்வை நாற்றங்கள் வரும் பார்த்திங்கன்னா கழுத்தில், அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கும், முதுகில் நிறைய பேருக்கு வியர்வை நாற்றம் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த வியர்வை நாற்றத்துலேருந்து வெளியே வர முடியும். இதை வந்து குளிக்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி குளியல் எடுக்கிறீங்க, எவ்வளோ நேரம் குளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறீங்க, ஒரு அதாவது ஒரு லூஃபா அந்த மாதிரி ஏதாவது போட்டு தேய்ச்சி குளிக்கிறாங்களா அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து வியர்வை நாற்றம் இல்லை தோலில் இருக்கக்கூடிய நாற்றங்கள் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு டிஸார்டர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இல்லை யாராவது சொல்கிறாங்க நமக்கு, நம்ம ஓன் சிஸ்டரோ பிரதரோ சொல்கிறாங்க, நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க சில எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறதுல இந்த வியர்வை நாற்றத்துலேருந்து வெளியே வர முடியும். ஸோ நீங்கள் குளிக்கிறது அப்படின்னு வர்றப்போ அது எந்த மாதிரி குளியல் எடுத்துக்கலாம், உங்களுடைய நறுமணங்கள் வந்து உங்கள் குளியல்லையே நீங்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில டோன்ட்ஸ், செய்ய வேண்டாம் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, குளிக்கிறது வந்து சிலர் ஒழுங்காக குளிக்கலை, தேய்ச்சி குளிக்கலை, டெய்லி குளிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற ரோமங்களை வந்து எடுக்காமல் இருப்பாங்க. அது ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய ஹேர், அன்வான்ட் ஹேர், அந்த தேவையற்ற ரோமங்களை வந்து அவங்க எடுக்காமல் விடுறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க நிறையா அவங்களுக்கு வேர்க்கிறப்போ வியர்வையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்கும் வெளியேறும், சில உப்புக்களும் வெளியேறும்.
அப்போது நிறைய ஹேர் இருக்கவங்களுக்கு அந்த வியர்வையிலேருந்து வரக்கூடிய அழுக்கும் உப்பும் பார்த்திங்கன்னா அந்த பகுதியிலே அப்படியே செட்டில் ஆகிடும். அப்படி செட்டில் ஆகிறப்ப அது திரும்ப என்னாகும், திரும்ப வேர்க்கால்களை போய் அடைச்சிக்கும். அப்போ என்ன ஆகும்னா மேற்கொண்டு உங்களுக்கு வந்து வியர்வையும் வெளியேறாது, அது ஸ்கின்ல வந்து ஒரு பூஞ்சை காளான் மாதிரி அது வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறப்போ அது இன்னும் கொஞ்சம் அந்த வியர்வை நாற்றத்தோடு சேர்ந்து அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லும் சேர்ந்து ஒரு பேர் பண்ண முடியாத ஒரு துர்நாற்றத்துக்கு அது வழிவகுத்துரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பாருங்கள், நீங்கள் வந்து எப்போவுமே ஆண் பெண் இருபாலாருமே அண்டர் ஆர்ம்ஸ் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சுகாதாரமான செயல். இப்போது குழந்தைகள் வந்து ஒரு பியூபர்ட்டிக்கு அப்புறம் ஒரு 13-14 வயசுக்கு அப்புறம் பெண் குழந்தைகளோ இல்லை ஆண் பையனோ குழந்தையோ அவங்க வந்து அந்த ஸ்டேஜ் அடலசன்ட் ஸ்டேஜுக்கு வர்றப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைடு அப்படின்னு சொல்கிறது வந்து பேரண்ட்ஸ் தான். இதே பெண்ணாக இருந்தால் பெண்ணோட அம்மாவோ, பையனாக இருந்தால் அவரோட அப்பாவோ குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து கைட் பண்ணலாம். அண்டர் ஆர்ம்ஸ் ஹேர் வந்து ப்ராப்பராக நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து அந்த எபிலேட்டரி சிஸ்டம், டெபிலேட்டரி சிஸ்டம்ஸ்னு நிறைய ஹேர் ரிமூவல்ஸ்க்கு நிறைய வந்திருக்கு. ஏன் இயற்கையான வழியில் கூட நம்மளே கூட வேத டிவியில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி முறைகளில் தேவையற்ற ரோமங்களை நீங்கள் பீரியாடிக்கலாக எடுத்தோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கைட் பண்ணியோ எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து துர்நாற்றம் அப்படிங்கிற வார்த்தைக்கே அங்கே இடம் இல்லாமல் போயிடும். ஸோ முதல் கிளன்லினஸ் அப்படிங்கிறது நம்ம குளியலுக்கும் முன்பாக தேவையற்ற ரோமங்களை எடுக்கிறது. அது வந்து ஃபர்ஸ்ட் திங் நம்ம எடுக்கணும். அது வந்து எடுக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் டோன்ட்டுங்கிற கேட்டகரியில் நான் கொண்டு வரேன். ஸோ அதை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து முகத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, உடலை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக அந்த கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வியர்க்கிறதுக்கு ரொம்ப ப்ரோனான ஏரியா. ஸோ அப்போ அது என்ன ஆகும்னா அந்த கழுத்தில் ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மடிப்புகள் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு சங்கு கழுத்து மாதிரி இருக்கும், சிலருக்கு வந்து மடிப்புகள் இருக்கும். அப்போ அந்த மடிப்புகளில் போய் வியர்வை போய் தங்கிக்கும். சிலர் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து அந்த வியர்வையில் இருக்கக்கூடிய அழுக்கு உப்புக்கள்லாம் போய் ஸ்கின்ல போய் தங்கி ஸ்கின்ல இருக்கிற துவாரங்களை போய் அடைச்சிரும். அந்த மாதிரி ஸ்கின்ல துவாரங்கள் அடைபடுறப்போ உங்கள் உடல்லேருந்து உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய கழிவு வெளியேறது இல்லை, எக்ஸ்க்ரீட்டா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்கும் ஆக்சிஜன் போகிறதில்ல. அப்போ ஆக்சிஜன் இல்லைன்னா அது வந்து அழிகிற பொருள் மாதிரி தானே அர்த்தம். அப்போ அங்கேருந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ராட்டன் ஸ்மெல் கண்டிப்பாக வரதான் செய்யும். அப்போது முதல்ல என்ன மேண்டேட்டரியாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது, தினமும் குளிக்கணும். இது குளிக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை. ஸோ அந்த குளிக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்கு வந்து அக்யூமுலேட் ஆகுது, எங்கெல்லாம் உங்களுக்கு வேர்வை வந்து அதிகமாக சுரக்குது, அந்த இடங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்ரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை தாண்டி மெடிசன் எடுக்கிறவங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து தவிர்க்க முடியாது. நம்ம உயிரா இல்லை ஸ்மெல்லா அப்படின்னு பார்க்குறப்போ உயிர் தான் முக்கியம். ஆனால் அந்த மாதிரி மருந்து எடுத்துக்கிறவங்களும் அந்த எக்ஸ்க்ரீட்டால் மருந்தோட ஸ்மெல்லோ வேறு துர்நாற்றங்களோ வராமல் பார்த்துக்கிறதுக்கு அரோமா தெரப்பிலையும் வழி இருக்குது, இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்லேயும் வழி இருக்குது. இப்போ அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விதமாக இதை வந்து ட்ரீட் பண்ணலாம். ஒன்று, இது வந்து அரோமா பாத் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நீங்கள் குளிக்கிற தண்ணியில் லியூக் வார்ம் வாட்டராக இருந்தால் இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக தெரியும். பொதுவாக அரோமா ஸ்மெல்ங்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்மெல்லை விட நம்ம கொஞ்சம் ஹைலைட்டடாக தான் இருக்கும். ஸோ அதை லியூக் வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்து குளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டை சுற்றி அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய பாடி ஸ்மெல் போகக்கூடிய ஆயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெரோலிங்கிறது ஆரஞ்சோட பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில். ஒரு ரம்யமான ஒரு சுகந்தம் வந்து உங்களுக்கு நெரோலி ஆயிலில் கிடைக்கும். முக்கியமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோட அந்த பீல் இருக்கு இல்லையா, தோல், அதுலேருந்து எடுக்கக்கூடிய அரோமா ஆயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை வந்து போக வைக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு 5 ஆயில் நான் சொல்கிறேன். இந்த 5 ஆயிலில் அட்லீஸ்ட் 3 ஆயில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் 1 அப்படிங்கிறது நெரோலி, ஆரஞ்சோட பூக்கள்லேருந்து எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன், இது வந்து எலுமிச்சம் பழத்தோட தோல்லேருந்து எடுக்கிறது. பொதுவாக அது லைம் அப்படிங்கிறது எலுமிச்சங்காய், அதுக்கு வேறு மெடிசனல் வேல்யூ இருக்குது. ஸோ லெமன்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழ தோல்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில். அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஆயில், அது வந்து சாத்துக்குடியோட தோல்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில். அதுக்கப்புறம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆயில்.
அதுக்கப்புறம் கடைசியாக ஜெரேனியம். இந்த 5 ஆயிலும் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க துர்நாற்றத்தை 2-3 நாட்கள் நீங்கள் குளித்தாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த துர்நாற்றம் வந்து பெர்மனெண்ட்டாக உங்களை விட்டு போயிடும். இது ரொம்ப துர்நாற்றம் இருக்குது, இல்லை உங்களுக்கு ரொம்ப வேலை செய்கிறது இல்லை வேர்க்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் வந்து குளிக்கணும் வித் சரம் ஆயில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வித்தின் அ வீக் டைம் பாருங்கள் பெர்மனெண்ட்டாக உங்களுடைய அந்த பேட் ஆர்டர், இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஆர்டர் போகிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்குன்னு கிடைக்கும். இந்த கோரைக்கிழங்கை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடு நீங்கள் சேர்க்க வேண்டியது கஸ்தூரி மஞ்சளும் ஆவாரம் பூவோட பொடியும். இது 3ஐயும் கலந்து அதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கலந்து உங்கள் உடல் முழுவதும் நீங்கள் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ களிமண்லாம் பூசுகிறாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் ஒரு ரேப்பிங் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் உடலில் நல்லா இறங்கும். அதுலேயும் நீங்கள் இந்த கஸ்தூரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா அது ஸ்கின்ல காய காய பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அந்த கோரைக்கிழங்கு அந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக ஒரு நல்ல சுகந்தம் வர்றதுக்கு வழி பண்ணும். ஸோ இந்த மாதிரி இயற்கை பொருட்களாக இருக்கட்டும், அரோமா தெரப்பியாக இருக்கட்டும், நீங்கள் பீரியாடிக்கலாக நீங்கள் குளிக்கிறப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கற்றாழை நாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, பேட் ஆர்டர், அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதே மாதிரி நீங்கள் இப்போ அண்டர் ஆர்ம்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்மெல் தெரியுது, அது வந்து ரொம்ப நாள் அந்த ஸ்மெல் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் பர்ஃப்யூம்ஸ் மட்டுமே நம்பாதீங்க. ரோல் ஆன்ஸ்னு உங்களுக்கு கடையில் கிடைக்கும். என்னை கேட்டால் நீங்கள் வந்து பர்ஃப்யூம்ஸ் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதை விட ஈவன் பவுடர் போடுவாங்க. அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய போர்ஸை வந்து அடைச்சிக்கும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸில் வந்து ரோல் ஆன்னு கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிக்விடாக இருக்கக்கூடிய ஒரு பாடி லோஷன்ஸ்னு சொல்லலாம். அதை அந்த மாதிரி ரோலான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அண்டர் ஆர்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ ஹேர் இல்லாமல் நீங்கள் வந்து சுத்தமாக பேம்பர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாடி ஆர்டர்லேருந்து வெளியே வரலாம். ஸோ சாந்தினி, இப்போ வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கான முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்பை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு டைமே இல்லை, நான் வந்து ஆஃபீஸில் இருக்கேன், இங்கே போயிட்டு நான் இங்கே வீட்டுக்கு வரத்துக்குள்ளே டயர்டாகிறேன், இதில் எப்படி நான் பண்ணுறது, ப்ராக்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து மைண்ட் லெவலில் வந்து நம்ம தயாராகணும். அதாவது நம்ம வந்து கஷ்டப்பட ரெடியாக இருக்கணும். இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக தான் இது பெனிஃபிட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 மாடி ஏறணும் வச்சுக்கோங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 90% வந்து லிஃப்ட்டில் போகணும் தான் ஆசைப்படுவாங்க. பட் ஆனால் ஒரு சில பேர் வந்து ஹெல்த் ஃப்ரீக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம 4 இது நடந்து போகலாம், இன்னைக்கு வந்து நம்ம ரன்னிங் போகல, வாக்கிங் போகல, பட் அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நடந்து போவாங்க. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ இப்படி மாற்றி அவங்க வந்து அதை வந்து அது வந்து ஹெல்த்தியாக நமக்கு வந்து பெனிஃபிட் ஆக போகுது அப்படின்னு நினச்சி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டாப்பில் நம்ம இறங்கணும் வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்த ஸ்டாப்பில் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு நம்ம ஸ்டாப் வரைக்கும் நடந்து வரலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் போன மாதிரி ஆகிடும். ஆனால் சீக்கிரமாக எந்திரிக்கணும். அதான் சொன்ன மைண்ட் லெவலில் நீங்கள் ஃபஸ்ட்டு தயாராகணும். இப்போ வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக ஒரு 10 வருஷம் வந்து நம்ம லைஃப் ஸ்பேனே வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ வாழணும்னு ஆசை இருக்கிறவங்க இதை பண்ணலாம், மற்றவங்க வந்து பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ வாழணும்னு ஆசை இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லின்னு சொல்ல வரீங்க. ஓகே, உங்களை மாதிரி லைஃப் ஸ்டைல் ஆக்கிக்கணும். ஆமாம், அப்பா டெஃபினட்டாக. ஓகே, நான் தொடர்ந்து மூலிகைகள் மற்றும் அதோட மருத்துவ குணங்கள் பற்றி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து குழந்தைகளுக்கு வந்து வாய் வந்து எச்சி ஒழுகிட்டே இருக்கும். எந்த நேரம் வந்து அந்த எச்சி ஒழுகிட்டே இருக்கும். அது வந்து ஜொல்லு ஒழுகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த எச்சி ஒழுகிறத வந்து நிறுத்தவே முடியாது. அப்படியே இதுனாலும் அதுக்கு வந்து வாயில் புண்ணு வந்துடும். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சீக்கிரம் பேச்சு திறன் வர்றது கொஞ்சம் சில பேருக்கு நேரமாகும், சில நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கும், பேச முடியாமல் சிலருக்கு எச்சி ஒழுகிட்டே இருக்கும். எந்த நேரமும் பார்த்தாலும் எச்சி ஒழுகிட்டே இருக்கும். எவ்வளவு துணி வச்சாலும் அந்த துணியை மீறி எச்சி ஒழுகிட்டு இருக்கும். இதை வந்து சரி செய்கிறதுக்கான மருந்து புதினா. நம்ம ஏற்கனவே பயன்படுத்துகிறோம். புதினா நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறோம். இந்த புதினாவை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அந்த செமிக்கும் தன்மையை கூட்டும். செமிக்காமல் இருந்தால் தான் வாயில் எச்சி ஒழுகும். எச்சி வந்து உள்ளே போனால் தான் செமிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு வெள்ளத்தை எடுத்து வாயில் போட்டால் அந்த எச்சி முழுவதும் உள்ளே போய் சீக்கிரம் செமிக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் செமிச்சதுன்னா எந்த ஒரு நோயும் இருக்காது. எச்சி ஒழுகிட்டே இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கஷ்டப்படும், நோயில் அதிகமாக பாதிப்பு ஆகும். கொத்தமல்லி இலையை பயன்படுத்தும் போது அதுக்கு வந்து பித்தப்பை சரியாகும். பித்தம் அதிகமாக இருந்தால் பித்தத்தை கட்டுப்படுத்தும்.
அந்த எச்சி ஊறக்கூடிய தன்மையை குறைச்சி உள்ளே செலுத்தி உள் உறுப்புகளை சரி செய்யும். உள்ளே போகும்போது அந்த சாப்பிட்ட உணவு வந்து சீக்கிரம் செமிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா 20 வயசு வரைக்கும் கூட எச்சி ஒழிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த என்ன கொடுத்தாலும் கேட்காது. ராத்திரி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா தலகாணியெல்லாம் நனைஞ்சு போயிருக்கும். இதெல்லாம் வந்து சரியில்லாது. ஏன்னா சரியாக சாப்பிடலை, மலச்சிக்கல் இருந்தால் இந்த மாதிரி எச்சி ஊறுறது இருக்கும். அந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறணும். ஓமம் வயிற்றில் வந்து வாயு பொருள்கள் சாப்பிட்டதால சுற்றிக்கிட்டே இருந்ததால் மேலாமனை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உமிழ்நீர் வந்து மேலே வர்றது தான் எச்சியாக வர்றது. இந்த எச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஓமமும் ஒரு சிறந்த மருந்து. இது வந்து வேப்பம் பூ, காஞ்ச பூவை வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சுது. இந்த வேப்பம் பூவை பயன்படுத்தும் போது நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த வேப்பம்பூவை பயன்படுத்துகிறோம். அதிக அளவில் சிறிய அளவு பயன்படுத்தினா போதுமானது. இந்த வேப்பம்பூவை கொடுக்கும்போது தேவையில்லாத கொழுப்புக்கள் இருக்குது, கரைஞ்சி வெளியாயிரும். அந்த குழந்தைக்கு தேவையான அளவுக்கு கண் பார்வையை கூட்டக்கூடியது வேப்பங்கள். பூண்டை பயன்படுத்தும் போது உள்ள சளி இருந்தால் அந்த சளியை கட்டுப்படுத்தி அந்த வாயில் வர எச்சியை வந்து கட்டியாக்கி இருக்கு, அந்த கட்டியை வந்து கரைச்சி மலத்தில் வெளியேற்றக்கூடியது பூண்டு. அதனால தான் பூண்டை பயன்படுத்துகிறோம். இதை வந்து ரசப்பூடுன்னு சொல்கிறோம். இந்த ரசப்பூடை சேர்க்கும்போது உள் உறுப்புகளில் சளி எங்கே இருந்தாலும் அப்படியே மலத்தில் வெளியேற்றுறதுக்கு தான் இந்த பூண்டை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பனை வெல்லம் வந்து உடலுக்கு நல்லது, சத்தை கூட்டக்கூடியது, ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும்போது ஞாபக சக்தி அதிகரிக்கும். வாயில் எச்சி ஒலிக்கிட்டு இருந்தால் எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. வெறும் சாப்பிட்றது, மலம் கழிக்கிறது, தூங்குறது, இந்த வேலையில் தான் குழந்தை இருக்கும். அதிக யோசனையே இல்லாமல் போயிடும். அதுக்கு வந்து பனை வெல்லம் கொடுத்தோம்னா யோசிக்கிற திறமை பின்னாடி அதிகமாக இருக்கும். அந்த குழந்தை வந்து சிந்திக்கும் திறமை அதிகம் கூட்டினோம்னா கண்டிப்பாக பனை வெல்லம் கொடுத்துட்டு வரணும். நாட்டு மாட்டு நெய், இந்த நெய் கொடுத்தோம்னா சதை பிடிப்பு கூடும், தேவையான கொழுப்புக்கள் இருக்கும், உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கக்கூடியது. துர்நாற்றமே இல்லாமல் ஆக்கிறோம். வாயில் எச்சி ஒலிக்கிட்டே இருந்தால் உடம்பு முழுவதும் துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும். வாயிலிருந்து எச்சி துப்புனாலே அது வந்து நரகல் வாடை தான் அடிக்கும். அதனால் அந்த எச்சி வந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த எச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு, அது உள் உறுப்புகளை சீக்கிரம் செமிக்கிறதுக்கான மருந்தை நம்ம இப்போ தயாரிக்க போகிறோம். காஞ்ச வேப்பம்பூவை வந்து சுத்தம் செய்யணும். காஞ்ச வேப்பம்பூ தரையில் கிடந்திருக்கும், நிறைய மண் இருக்கும். அதை எப்படி சுத்தம் பண்ணுறது? சுத்தம் பண்ணாமல் அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. மண்ணோடு சேர்த்து கொடுத்துடக்கூடாது. குழந்தைங்க மண்ணை சாப்பிட்டாலும் ஒன்றும் தெரியாது, சொல்லவும் தெரியாது. அதனால் வேப்பம்பூவை முதல்ல இந்த மாதிரி சுத்தமான தண்ணியை எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 சிட்டிக்கு அளவுக்கு வேப்பம்பூவை எடுத்து போடணும். போதும். இதை நல்லா இப்படி அலசும் போது அதில் இருக்கிற மண் தூசி எல்லாமே கீழே போயிடும் தண்ணியில். பூ மட்டும் மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த பூவை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்படி தண்ணியில் போட்டு நம்ம கழுவுறப்ப சிறு சிறு தூசி, சிறு துகள், கல் இதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே கீழே போயிடும். அப்போ அந்த பூ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதை சுத்தம் பண்ணி இப்படி கழுவி எடுத்துக்கலாம். அதை நம்ம தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். புதினாவும் கொத்தமல்லி தலையும் ஒரு 10 கிராமு, 3 சிட்டிகை வந்து வேப்பம்பூவு சுத்தம் பண்ணினது. பூண்டு வந்து 3 பல் போட்டுக்கலாம். 3 பல் வந்து சின்னதாக வந்து நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம், கிள்ளி போட்டுக்கலாம். ஓமம் வந்து ஒரு ஸ்பூன். இதெல்லாம் வந்து நெய்யில் வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நெய் போட்டுக்கலாம். பச்சையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கரு விடாமல் நல்லா வதக்கி இருக்கணும்.
இதை இப்போ வந்து உரலில் வச்சு நம்ம அதை நல்லா சேர்த்து இடிக்கணும். பனை வெல்லம் ஒரு 50 கிராம் அளவுக்கு. நம்ம அதை நல்லா நெய்யில் நல்லா வணக்கி இருக்கிறதுனால இப்போ இது எல்லாம் சேர்ந்து நசுக்கிறப்போ அது ஒரு நல்ல லேகியமாயிருது. அதிகமாக உமிழ்நீர் சுரந்துட்டு அது வந்து 2 பக்கத்துலேயும் ஒழுகிட்டே இருக்கும். ஒழுகிட்டு இருக்குதுனாக்கா அது கெட்ட துர்நாற்றம் வரும். பெரிய பையன் 5 வயசு பையன் 10 வயசு பையனுக்கெல்லாம் வந்து அந்த உமிழ்நீர் சுரப்பி அதிகமாக சுரக்கிறத கட்டுப்படுத்துறதுக்கான இந்த மருந்து. அந்த பையங்களுக்கு காலையில் சாயந்தர வேலையில் 2 வேளையும் கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா இதை ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும். இப்படி நெய்யில் செஞ்சுருக்க எந்த ஒரு மருந்து வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம நெய்யில் செஞ்சு நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது வந்து சில்வர் பாத்திரத்தில் எறும்பு எந்த ஒரு இதுவும் போயிடாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம போட்டு நல்லா ஆற வச்சு மூடி வச்சுட்டோம்னாக்கா அது பூஞ்சானா அந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது. அதனால தான் வந்து நம்ம நெய்யில் இப்போ வந்து அதை வதக்கி எடுத்துருக்குறோம். இப்போ ஒரு வேளைக்கு சாப்பிட்றதுக்கான மருந்தை நம்ம தயாரிச்சிருக்கிறோம். நம்ம அது கட்டுப்பட வரைக்கும் அந்த எச்சில் வலிகிறது வந்து வலியாமல் இருக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு ஸ்பூன் அளவு கொடுத்துட்டே வரலாம். அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி. இது வந்து உணவு தான், இது வந்து மருத்துவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். அதனால் இது ஒரு லேகியமாக கொடுத்துட்டிங்கனாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வடிகிறது வந்து எச்சில் வலிஞ்சிட்டு துர்நாற்றம் வீசிட்டு இருக்கிறத வந்து கட்டுப்படுத்திடலாம். நல்லா சீக்கிரமாக செரிக்கக்கூடிய அந்த வெளியில் வர உமிழ்நீரெல்லாம் வந்து வயிற்றுக்குள்ளே அவங்க முழுங்குறப்போ சீக்கிரமாக பசி எடுக்கும். நல்லா வந்து அவங்களுக்கு செரிக்கிற தன்மை வந்துடும். இந்த எச்சில் வலிஞ்சுக்கிட்டே இருக்குதுனாக்கா அவங்களுக்கு வந்து செரிக்கிற தன்மை இல்லாமல் மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து இந்த மருந்து சாப்பிட்றப்போ மலச்சிக்கல் சரியாகி பசியை தூண்டிடும். சீக்கிரமாகவே அந்த வலிகிறது நின்றும். குழந்தை வந்து அந்த கிழட்டுத்தன்மை இல்லாமல் இருக்கும். முகம் வந்து நல்ல பொலிவாக இருக்கும். எச்சி ஒழுகி அந்த முகமே ஒரு மாறி போயிருக்கும். அதெல்லாம் சரியாயிரும். நல்ல அழகாக வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதை சாப்பிடும்பொழுது குழந்தை வந்து விரும்பி சாப்பிடும். இது பார்த்திங்கன்னா அப்படியே லேகியம் ஆயிடுச்சு. இந்த லேகியத்தை வந்து குழந்தைகளில் பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் எச்சி ஒழுகுறவங்க மட்டும்தான் சாப்பிடணும். இல்லை இதை பார்த்தாலே எச்சி ஒழுகும். ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். இதை சாப்பிட பசியை வந்து கூட்டும். சீக்கிரம் செரிமானத்தை உண்டு பண்ணும். இந்த நெஞ்சு எரிச்சல், தொண்டைக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது எனக்கு அப்படின்ற அதை எல்லாத்தையும் சரி பண்ணி எச்சி வெளியில் வராமல் ராத்திரியில் வந்து தலகாணியில் எச்சி ஒழுகி அந்த நாத்தம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ராத்திரியில் கிராமப்புறங்களில் அந்த மாதிரி எச்சி ஒழுகுனா அந்த எச்சி ஒழுகுன அந்த வாசனையை பார்த்து பாம்பு வரும் அந்த இடத்துக்கு. ஆனால் நகர்ப்புறங்களில் அந்த மாதிரி பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கிராமப்புறங்களில் இந்த மாதிரி வரும். அப்போ வந்து வாயில் எச்சி ஒழுகிற இடத்துல பாம்பு குடித்து நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க. அதனால் வாயில் எச்சி ஒழுகிறத தடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ராம், நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயங்கள் கூட, இப்போ காலையில் எழுந்தோன்னா நம்ம சாக்ஸ் தேடுவோம், கீஸ் தேடுவோம், ஐயோ ஃபோன் சார்ஜ் போடல அப்படின்னா அப்போ தான் நம்ம ரியலைஸே பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் முந்தின நாள் நைட்டே ஒரு 10 minutes இல்லை 15 minutesலேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அடுத்த நாள் போட்டிருக்க துணி கூட நம்ம முந்தின நாள் நைட்டே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு காலையில் வந்து அந்த ஃபியூ மினிட்ஸ் கூட நம்ம இது போடலாமா அது போடலாமா அப்படின்னு டிசைட் பண்ணுற டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஸோ அந்த டைமில் வேறு ஏதாவது நம்ம வித்தியாசமாக இல்லை நமக்கு பிடிச்ச விஷயங்கள் அந்த டைமில் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான் பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சின்ன விஷயங்கள் கூட எப்படி சேவ் பண்ணுறது டைம் அப்படின்ற பற்றி சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ப்ரோஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா பேசிக்காக நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் சொன்னீங்களே காலைல தான் வந்து நான் கார் சாவி வந்து நான் தான் இங்கே தான் வச்சிருப்பேன். எல்லாருமே செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் தான் செய்வேன். நான் எங்கேயாவது வச்சுட்டு என் அம்மாட்ட வந்து கத்திட்டு இருப்பேன். எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க, நீ தாண்டா வச்சு எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சாந்தினி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. அவர் என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது யோகம் நல்ல யோகம்.
வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 21ஆம் தேதி 1வது மாதம் 2016ஆம் ஆண்டு தை மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணங்கள் மிகப்பெரிய அனுகூலங்கள், புதிய பொறுப்புகளுக்கு வருவதற்குண்டான நல்ல செய்திகள், அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும், வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும், புதிய ஒப்பந்தங்கள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை பெறுவதுடன் வண்டி வாகன மாற்றங்கள் போல் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தி தரும். குடும்பத்திலோ அல்லது வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதனால் பரவசம் அடையக்கூடிய நல்ல நாளாகவும் நண்பர்களுடன் கேளிக்கை போன்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே வார்த்தைகளால் தான் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். எனவே தேன் தடவிய வார்த்தையை குடும்பத்திலும் வைத்துக்கொள்ளுங்கள், வெளிவட்டாரத்திலும் வைத்துக்கொள்ளுங்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. உத்தியோகம் மேலும் மேலும் பெரும் சிறப்பு அமைப்பை ஏற்படுத்தி தருவதற்குண்டான தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. அதே சமயம் கூடா நட்பு கேடு விளையும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் இன்று மிக மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அரசு விரோத காரியங்களில் ஈடுபடக்கூடாது. சட்டத்துக்கு புறமான எந்த விஷயத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. சிறு வாக்குவாதங்கள் கூட மொத்த நாள் நிம்மதியும் அல்லது தீராத நிம்மதியும் வருங்காலத்திலும் கெடுத்து விடலாம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய குரல் உயரவே கூடாது. தவறுகளே இல்லை என்றாலும் பொறுத்து போங்கள் என்று தன்மையுடன் எல்லாரிடத்திலும் அனுசரித்து போவது என்ற நாளுக்கு மிக முக்கியத்துவம். குடும்பமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், தொழிலாக இருக்கட்டும், 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக் கொள்வதே மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் மனசஞ்சலம் காணப்படுகிறது. தியான பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி மிக முக்கியம். வங்கிகளின் அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை தரும். அனாவசிய செலவுகள் தலைவிர்த்து ஆடுகிறது. ஜம்பத்திற்காகவோ பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காகவோ செய்யக்கூடிய செலவுகள் வீணான கஷ்டத்தையும் சங்கடத்தையும் குடும்பத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட மனதிலும் ஏற்படுத்திவிடும். மற்றபடி உத்தியோகமோ தொழிலமைப்பிலோ பிரச்சனைகள் காணப்படவில்லை. செலவுகளை கட்டுக்குள் வைத்துவிட்டால் எல்லாம் ஆனந்தமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, புது பொருள் சேர்க்கை, புதிய விஷயம் அனுகூலங்கள், வண்டி வாகன அமைப்பு ஏற்றங்கள், மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல விஷயங்கள், குடும்பத்திற்கு அபிவிருத்திக்காக ஒரு பொருள் சேர்க்கை, பெண்களுக்கு மிகப்பெரிய யோக பலமான நாளாக காணப்படுகிறது. மனசஞ்சலங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது மிகப்பெரிய ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருகிறது. கடல் கடந்து நல்ல விஷயங்கள் பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள், உத்தியோகத்தில் இருந்த சுணக்கங்கள் மறைகிறது. படைப்பாளிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. பெரிய பெரிய மனிதர்களின் சந்திப்பு, அயல்நாட்டு அமைப்பில் நல்ல செய்திகள், தொழில் அமைப்பில் மிகப்பெரிய அனுகூலங்கள், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்திகள், உங்களுடைய மனசஞ்சலங்கள் பண சஞ்சலங்கள் தீராத பிரச்சனைகள்லாம் நிவர்த்திகள், எடுத்த காரியத்தில் வெற்றிகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவு விஷயத்தில் சிறிது கவனம். தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியம். ஜவாப் ஜாமீன் பற்றி யாரிடத்திலும் பேசாதீர்கள். பிறர் விஷயத்தில் ஆலோசனை கூட வேண்டாம்.
எல்லோற்றுக்கும் நீங்கள் ஐநா சபை என்று நினைத்து கொள்ளாதீர்கள். எல்லா விஷயத்திலும் பஞ்சாயத்து பேசக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத அவமானங்கள் வீடேறி வந்துவிடும். எல்லாவற்றிலும் நீங்கள் மட்டும் புத்திசாலி என்றும் நினைத்து கொள்ளாதீர்கள். உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ பேசினபடி நடந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் பெரும் சிக்கல்களும் கஷ்டமும் நிச்சயமாக ஏற்படுத்திவிடும். மனதில் இனம் புரியாத ஒரு பய அமைப்பு ஏற்கனவே வந்திருக்கும். அந்த அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏதோ ஒன்று நடப்பதை தான் உங்களுக்கு கிரகச்சாரங்கள் சொல்லி கொண்டிருக்கும். எனவே அந்த சொல்வதை மீறாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். காலையில் 9:25 சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். உணவு விஷயத்தில் மிக கட்டுப்பாடுடன் இருங்கள். கண்டிப்பாக பாதங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் காணப்பட்டாலும் வயிற்றில் ஏதேனும் பிரச்சனைகள் காணப்பட்டாலும் மருத்துவ ஆலோசனையோ மருத்துவத்தை பற்றி தெரிந்துகளுடன் கலந்து ஆலோசிப்பதோ மிக முக்கியம். அதே போல் அவசியமில்லாத பயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். புதிய ஒப்பந்தங்களோ அல்லது பெரிய அளவுக்கு முதலீடுகளோ விஷயமோ குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் செய்யாதீர்கள். உத்தியோகத்தில் புறம் பேசுபவர்களிடம் பக்கத்திலே செல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் அனுகூலமான அமைப்பாக காணப்படுகிறது. அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடைய சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பிறர் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பதுடன் உத்தியோகத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மனதிற்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்படும் என்று காலையிலிருந்து ஆரம்பித்துவிடும். தொட்டது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். லாபத்தின் அனுபவம் பன்மடங்காக உயரும். சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக மருத்துவமனை அமைப்பிலிருந்து அந்த மருத்துவ அமைப்பு வாசத்தை முடித்து வீட்டுக்கு வருவீர்கள். அதுவே பரமானந்தமாக காணப்படும். உத்தியோகமாகட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலங்கள். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மிக முக்கியம். பிள்ளைகளுடைய சொத்து விஷயத்தில் சிறிது கவனம். அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு சில முடிவுகள் உங்களுக்கு பெரும் கஷ்டத்தையும் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தலாம். அதே சமயம் தொழில் உத்தியோகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். எல்லா விஷயமும் வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்ப சூழ்நிலையில் மட்டும் சிலருடைய தவறான வழிகாட்டுதல்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை குடும்பத்தாருடன் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர் உடல்நிலை, இரத்தத்தில் ஏற்கனவே பாதிப்புள்ள மீன ராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கை. மற்றபடி எல்லா விஷயங்களும் அனுகூலங்கள். அரசமைப்பில் பிரச்சனைகள் காணப்படவில்லை. சட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக மாறுகின்றது. கண்டிப்பாக எல்லாவித பயணங்களும் நன்மைகளும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. பெரிய அளவு முதலீடுகளுக்கு உண்டான பிரச்சனைகள் பரிபூர்ணமாக தீர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். அதே சமயம் பூர்வீக சொத்தில் மட்டும் பேசி தீர்த்து கொள்வதும் யாரையும் அணுகாமல் பாதுகாத்து கொள்வதுமே நலம் தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே சாந்தினி, இன்றைக்கி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு 5 சூப்பரான ஹேபிட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஹேபிட்ஸ் தான், பட் வந்து லைஃப் வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ். ஸோ இன்னிலேருந்து நானும் அதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் மக்களுக்கு வந்து நம்ம செக்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதேமாதிரி நாளைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். அதுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்தன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கா. உங்களை சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு இப்போ கிளம்பிடலாமா? ஸோ இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் அண்ட் வித்தியாசமான டாப்பிக்கோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். சாந்தினி மதிவாணன் and Arjun Ram signing off from the entire team of Putham Pudhu Kaalai. Bye.
Thank you.